சொல்றது இல்லையா? அவர் தேடி இருக்காப்ல. எனக்கு தெரியல. நீ சொல்லணும். நல்லா இருக்குல்ல. என்ன ஒரு அசிஸ்டன்ட் இப்படி இருக்க? இந்த மோட்டரை நம்ம வந்து வெளியில் கொண்டு போனால் நம்ம முடியாது. நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியன் மட்டும் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்னென்னா கஸ்டமர் வந்து முன்னாடி பர்சனல் யூஸ்ன்றதுனால உள்ளே வந்து மோட்டருக்கு சுவிட்ச் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து மேலே வந்து ரெண்ட்டுக்கு விட போகிறதுனால அவங்களும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மோட்டரையை வந்து வெளியில் வைக்க போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம லைன் எடுத்து கொடுக்க போகிறோம். நம்ம ப்ளம்மர் இல்லை, அதனால் வந்து நம்மளுக்கு அந்த வேலை தெரிஞ்சால் நம்ம இந்த என்ன சொல்கிறது, இந்த மோட்டர் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். நான் பண்ண தப்பு, எலக்ட்ரிக்கல் கற்றுக்கும் போது சேர்ந்து ப்ளம்பிங் ஒர்க்கு கற்றுக்கல. அதனால் அவங்களும் இன்னும் ப்ளம்மர் யாரும் கிடைக்கல. சொல்லியிருக்கேன், பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் லைன் தான் பண்ண போகிறோம். நான் எப்படின்னு காட்டுறேன். இங்கே வந்து நான் ஆன் பண்ணிடுற மாதிரி. ஓகே, அந்த வீடு நல்லா. ஓகே சார். நான் அவனும் மேலே இருக்கிறேன். இப்போ நம்ம குறிக்கிறது மேலே இருக்கிறான். ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்து வெளியில் வந்து நம்ம லைன் எடுக்க போகிறோம். அதுக்கு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த போட்டு வந்து பாருங்கள், பைப்பு மேலேருந்து 3/4 3/4 இன்ச்சு பைப்பில் வந்து பாருங்கள். இந்த பைப்பில் வந்து ஆல்ரெடி லைன் போகுது. ஸோ இந்த லைனை நம்ம இதெல்லாம் உடச்சி எடுத்து கட் பண்ணி டேரெக்டாக போட்டு அங்கே வச்சு கொடுக்க போகிறோம். அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் வந்து இந்த மோட்டருக்கு எர்த்து தேவை. நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் எர்த்து தேவையில்லைங்கிறாரு. நம்ம இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. அவர்கிட்ட நான் எடுத்து சொல்லிட்டேன், ஆனால் அவர் வேணாங்கிறாரு. சரி சார், ஜிஐ பைப்பு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க, டெம்பரரியாவது அடித்து உங்களுக்கு தரேன்னு. இல்லை வேண்டாம் அப்படின்னாரு. மோட்ரு பாடி ஆகாதது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மோட்ரு பாடி ஆகிடுச்சுன்னா பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன். சரி பார்ப்போம். ஆல்ரெடி நான் பின்னாடி போயிட்டு ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ சப்ளை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த வருது பாருங்க, 4² mm போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தான் 4² mm. இதுக்கப்புறம் வந்து 1.5 தான் இருக்குது. நான் சொல்லிட்டேன் அதையும். அந்த மோட்ரு அந்த ஒயரில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்லைங்கிறாரு. ஸோ வந்து ஒயரை உடச்சிருக்காது. அப்படியே ஆல்ரெடி கிளாம்பு போட்டு போயிது பாருங்க. ஆல்ரெடி ஒரு லைன் இருந்திருக்கு, ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரியுமா? கிளாம்ப் போட்டுங்க. ஸோ வந்து அப்படியே அதே கிளாம்பில் கண்டினியூ பண்ண போகிறோம். கிளாம்ப் வச்சு அடிச்சு சிமெண்ட் வச்சு மூடணும். ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் 4² mm, இந்த பக்கம் 1.5. கஸ்டமர் இருக்கிறத வச்சு போட்டு தர சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனையும் வராதுப்பா, நீ போட்டு விடுன்ட்டாங்க. ஸோ நம்ம அது மாதிரி எதுவும் பேச முடியல. இந்த இடத்துல நான் போட்ட ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட மணி ட்விஸ்டட் ரன்னிங் ஜாயிண்ட்டு. நான் இது போட்டிருக்கேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஜாயிண்ட்டு. நான் அடுத்த ஒயரில் உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்டை போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்லா இந்த பக்கம் இப்படி செய்யிட்டு இங்கேயும் சென்டர் செய்யிட்டு கிட்ட வரணும். எப்படின்னா நல்லா இப்படி கிராஸாக வச்சுக்கிங்க ஓரளவுக்கு. நான் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் நம்ம போட்டிருக்கேன், பார்க்காதவங்களுக்காக இது திரும்ப போடுறேன். ஸோ இப்படி ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு இந்த பக்கமும் இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு அப்படியே இதுக்குள்ளேயே சுற்றி விட வேண்டியதுதான். அந்த காப்பருக்குள்ளே தான் இருக்கணும். அந்த இதில் போகவே கூடாது, ஸ்லீவில் போகவே கூடாது. அதே மாதிரி இந்த பக்கமும் கட்டிங் பிளேட்லாம் அழுத்தி ஒன்றும் அவசியமே கிடையாது இந்த இதுக்கு. ஸோ இதுதான் ஜாயிண்ட்டு. நீங்கள் என்ன வலுவாக கட்டி எடுத்தாலும் இந்த ஜாயிண்ட் வந்து வரவே வராது, அவரவே வராது. வயர் கட்டி எடுக்கிறதுக்கு இந்த ஜாயிண்ட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடித்த ஜாயிண்ட் வந்து பக்கத்தில் இல்லாமல் இந்த அளவு டிஸ்டன்ஸ் இருந்தாலே எந்த ஒரு டேமேஜும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சரி, அங்கே போய் இழு பண்ணி வந்துடுறேன். இழு இந்த வயர் மட்டும் சேர்த்து இந்த இதை மட்டும் இழு. இழாதான் இழு, அதான் இழு, சேர்த்து இழு இழு. ஓகே வா. இந்த இடத்துல வந்து 3/4 பைப் இருந்திருக்கு. எலக்ட்ரிக்கல் பைப்பு 3/4, அதாவது 3/4 இன்ச்சு பைப்பு. ஸோ இவங்க கஸ்டமர் கொடுத்தது வாட்டர் பைப்பு. இது வாட்டர் பைப்போட 3/4 இன்ச்சா 1 இன்ச்சான்னு தெரியல. 3/4 இன்ச்சு தான் நினைக்கிறேன். ஆமாம் 3/4 இன்ச்சு, இதான் 1 இன்ச்சு அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த பைப்பு அழகாக உள்ளே போய் சொல்லிடுச்சு. ஆல்ரெடி இருக்கிற கிளாம்பில் ஏற்ற போகிறோம். ஒரு வேலை
ஆனால் எங்களை வேலைக்கு வர சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. பல வேலை வாங்குறாருண்ணா. இதை நான் வேறு வீடியோ வேறு எடுத்துட்டு இருக்கேன். எப்படி போய் திட்ட போகிறான்னு தெரியல. வேலைக்கு போயிட்டு ஏன்டா கஸ்டமரை வேலை வாங்குறீங்க அப்படின்ட்டு. இல்லை கண்டிப்பாக கேட்பாங்க, வேலைக்கு போயிட்டு கஸ்டமரை வேலைக்கு வாங்கி இருக்கேன்னு. ஆனால் கஸ்டமருக்கு நம்ம நண்பர்களுக்கு தெரியாது சார் வந்து நம்ம வேலை செய்ய விட மாட்டார், அவரே செய்கிறாருன்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன பிளக்கெட் எடுத்துருக்கீங்க, பரவாயில்ல. அது ஸ்க்ரூ அதெல்லாம் ஒரு சின்ன பையில இருந்துச்சு. என்னண்ணே வெறும் 4 ஸ்க்ரூ இருக்குல்ல, நாங்க தாங்க இந்த இங்கே கிடக்கு. அங்கே சொல்றது இல்லையா, அவர் தேடி இருக்காப்ல. எனக்கு தெரியல, நீ சொல்லணும். இதாக இருக்குல்ல, கீழே பட்டீங்க. நான் பார்த்துக்கிறேன். இதாக இருக்கு. இந்தாங்க, அவர் அங்கே போய் தேடி இருக்கிறாரு. என்ன ஒரு அசிஸ்டன்ட் இப்படி இருக்க. அவர் எடுத்து கொடுக்குறாரு. நான் போடுறேன். ஏன்னா இந்த வேலை நமக்கும் கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சதுனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உதவி செய்ய முடியுது. ஆனால் ஷார்ப்பாக இருக்க உள்ளதை வச்சுக்கலாம். ரொம்ப இதாக கையில் உட்கார முடியும். ஸோ ஃபைனலாக நம்ம ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆக்சுவலாக வந்து இத்தனை நாள் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கஸ்டமரே வந்து நம்ம கூட சேர்ந்து நம்ம வேணான்னு சொல்லி அவர் வந்து பண்ணுவேன்னு சொல்லி நான் கூட சேர்ந்து பண்ணார். ஒர்க் நான் முடிச்சிட்டேன். இதோட அதில் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு எலக்ட்ரிக்கல் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய். குட் கஸ்டமர்.